அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு 21 ஜனவரி 2025 முதல் ஒரே நேர்கோட்டில் இணையும் 6 கோள்களால் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜனவரி 21 2025 அன்று 6 கிரகங்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்குங்க. சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இது நிகழ்கிறது. ஜனவரி 21 முன் தொடங்கி சுமார் 4 வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சி தெரியும். விண்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய நிகழ்வாக இது இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 6 கிரகங்களில் 4 கிரகங்களான செவ்வாய், வெள்ளி, வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் வெறும் கண்ணால் தெரியும். இருப்பினும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும். ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக தெரியும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் அடிவானத்தில் இருக்கும் போது பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது. குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் 7 கிரகங்கள் அடங்கும். இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி, புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் 7 கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம். மார்ச் மாதத்தில் தொடங்கி இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும். இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி 21 மற்றும் பிப்ரவரி 21, 2025 ஆகும். அமாவாசையின் போது ஜனவரி 29 நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இந்த வகையில் இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 5க்குரிய சுக்கிரன் இன்னொரு திரிகோணமாகிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பூர்வ புண்ணியஸ்தானபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் இருக்குங்க. பேச்சில் இனிமை அதிகரிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். நினைத்ததை செய்து முடித்து வெற்றி காணுவீங்க. அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையக்கூடியதாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல பண வரவிருக்கும் வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.